இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். ஏன்னா அதுதான் நம்ம மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. வழக்கம் போல பெண் நிறுவனம் கொடுத்த அஜெண்டா தான். விஜய் வந்து 11 மணிக்கு தான் சிபிஐ உள்ளே போனாரு. 11:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஐயோ விஜய்கிட்ட அப்படி கேட்டாங்க, ஐயோ விஜய்கிட்ட அப்படி கேட்டாங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா திமுகவோட கேப் மாரித்தனத்தை பூரா மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீட்டில் பதுக்கி வைத்து கைத்துப்பாக்கி விற்பனை, திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் கைது, இதெல்லாம் மறைக்கணும்ல. ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல ஒரு வாரத்துல செய்தி வந்திருக்கு. என்னங்க இது செய்தியில வந்திருக்கு, இதெல்லாம் போயிட்டு நீங்க திமுக சொல்றீங்களே, இந்த அமீர் சோகையில பார்த்தா திமுக மாதிரியாக தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இதுக்கு வெட்டியா தானே இருக்கேன், ஆதாரம் தேடுறேன்ல. இந்த போட்டா பாத்தீங்கல்ல, எங்க சின்னவர் கள்ள துப்பாக்கிக்காரன் வரைக்கும் கம்பெனியில சேர்த்து வச்சிருக்காரு. ராமநாதபுரத்துல தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களோட ஓட்ட வாங்குங்கிறத ஆஜராயிடுவார் போய் சிஎம். அங்க போனப்ப அவருக்கு பாதுகாப்பு பணிக்காக வந்த பெண் காவலர்களுடைய கழிவறையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பெண் காவலர்கள் தொடர்ந்து பாத்ரூம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டு வராங்க. ஒரு காவலர் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா மறைவு இடத்துல ஒரு செல்போன் இருந்திருக்கு. பாத்ரூம் உள்ள செல்போன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா வீடியோ ரன்னிங்ல இருந்திருக்கு. ஐயோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு வீடியோ பிளே பண்ணி பார்த்தா நிறைய பெண் காவலர்கள் உள்ள போயிட்டு வந்தது, அந்த காட்சிகள் எல்லாமே அதுல இருக்கு. அந்த பெண் காவலருக்கு ஒரு அதிர்ச்சி, எவன் அந்த வேலையை செஞ்சதுன்னு எடுத்துட்டு போய் புகார் கொடுத்து அந்த செல்போன் ஆய்வு செஞ்சா அங்க டியூட்டிக்கு வந்திருக்கிற முத்துப்பாண்டி அப்படிங்கிற சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கார். முதல்வரோட பாதுகாப்புக்கு போற பெண் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. இப்ப கேக்குறா 200 கொத்தடிமைங்களா? இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அந்த பெண் எதுக்கு 8:30 மணிக்கு அங்க போனா கேட்டீங்களா தம்பிங்களா? கோவை மாணவி விவகாரத்துல கருவக்காட்டுக்குள்ள பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்களா? இப்ப முதலமைச்சரோட பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்கள் கழிவறைக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுடா. கழிவறைக்குள்ள என்ன வேலைன்னு இப்ப கேட்பீங்களா? இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் விஜய் 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 விஜய்னு உருட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இத பத்தி எந்த மீடியாவும் பேசல.